ஹாய் ஹலோ காய்ஸ் நான் தான் உங்க அவாக் பேசுகிறேன். கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் ஸ்டுடியோ எப்படி நம்ம வந்து ஸ்டீம் செட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம் ஓவர்லேருந்து எல்லாம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன்னு சொன்னேன். எப்படி வந்து ஃப்ரீயாக நம்ம மொபைல்லேருந்து பிசிக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்ட்டு. நம்ம இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கொஞ்சம் லைவ் போட்டிருப்போம். ஓகேவா? அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ் எதுவும் வாங்க கிடையாது. நம்ம எதுவும் வெறும் யூஎஸ்பி வச்சு தான் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த லைவு. இப்போ வந்து நான் எப்படி வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற இது பண்ண முடியும்ன்ட்டு உங்களுக்கு ஆப் ஏற்றி பார்க்குறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சர்ச்சில் வந்து நான் போடுறது அப்படியே போடுங்க. ஓகேவா? பவர் மிரர் சி அங்கே எதுக்கு பாருங்க வாயில் சொல்ல கட்டாது. இங்கே இருக்க பார்த்தீங்களா அது போட்டு கெட் இன் டு பிசி இந்த வேர்டு சொல்லக்கூடாது. ஓகேவா? கெட் இன் டு பிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லிங்க் ஃபஸ்ட்டு லிங்க்ஸ் லைனாக வரும். பார்த்தீங்கன்னா நம்ம 2021 தான் யூஸ் பண்ணுவோம் லேப்புக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இங்கே இருக்கும். டவுன்லோட் ஃபுல் செட்டப் இங்கே இருக்குல்ல, இதை தொட்டுருங்க. தொட்டதுக்கப்புறம் அடுத்த பேஜ் போகும். அது அப்படியே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகியிருக்கு. ஓகேவா? டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேவா? பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஓகே 1 2 3 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதில் ஏபவர் மிரர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ செட்டப்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சுருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஆயிரும். ஏபவர் மிரர் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு ஓகேவா நோன்னு இருக்கும். எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். ஓகே கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு 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 இன்ஸ்டாலு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபினிஷ் கொடுத்துடுங்க. லாஸ்ட் கேட்குது இப்போ ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு வேணாம். நீங்கள் இப்போ அப்படியே ஓப்பன் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது, அமௌண்ட் கட்ட சொல்லும். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா சிஆர்ஏசிகேண்டு இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு 2 ஃபைல் இருக்கா, அது ரெண்டுத்தையுமே அது ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டு கிளிப் போர்டு நம்பர் காப்பி ஃபைல் டு கிளிப் போர்டுன்னு இருக்கா அதை தொடுங்க. தொடுறதுக்கப்புறம் காப்பி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபவர் மிரருக்கு இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வரும். அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் தான் பண்ணணும். இது பேஸ்ட் இருக்கா, பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்க ரீப்ளேஸில் ஃபைல் இந்த லொக்கேஷன் வரும். அதை கொடுத்துருங்க. அப்புறம் அது கேட்கும் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகாதான் முடிஞ்சு டவுன்லோட் ஆகிருப்பாங்க. பக்காவாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படி வரலன்னா ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஏபவர் மிரர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீடாக வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபோனில் ஏபவர் மிரர் ஏற்றிக்கிங்க. நான் இதுவும் கேபிளை சொருவுனேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் அப்புறம் பாருங்க மியூட் சிம்பிள் இருக்குல்ல, அந்த மியூட்டில் வந்து உங்களுக்கு கேட்கும். அதை வந்து சிஸ்டம் ஆடியோ கொடுத்தீங்கன்னா உங்கள் கேம் சவுண்டு வந்து அப்படியே இந்த ஒயர் வழியாகவே ட்ராவல் ஆரம்பிச்சிடும். நான் இப்போ லேப்பில் இப்போ நான் டிஸ்கார்ட் யூஸ் பண்ணி தான் நான் போய் பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு கூட. ஓகேவா? அவ்வளோதான் ப்ராசஸ். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ கேம் வந்துடுச்சு ஃப்ரீயாகவே. அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் அந்த ஏதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்ல எப்படி நம்ம இதை ஆட் பண்ணணும்னா கீழே அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அது போயிட்டு விண்டோஸ் கேப்சர் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து விண்டோஸில் வந்து சேக்ட் விண்டோ கேட்கும். அதை ஏபவர் லைவ் ஸ்ட்ரீம்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா போதும், வந்துடுச்சு. அவ்வளோ. ஓகேவா? நம்ம கரெக்டாக ஃப்ரேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தேவைப்படும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ அதை எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் கரெக்டாக நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து லைவ் போட பக்காவான ஒரு இது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைவ் பண்ணேன். ஆனால் நீங்கள் இதை வச்சு ஃபுல்லாக லைவ் பண்ண முடியாது இந்த லேப்பை வச்சு. இதே செட்டப் தான். ஆனால் எல்லாம் சிபிசி எல்லாம் சுற்றுக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பையா. மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.